1937 அக்டோபர்ல சுபாஷ் சந்திர போஸுக்கு எழுதிய கடிதத்துல நேரு வந்தே மாதரத்துக்கு எதிரான சீற்றம் பெரும்பாலும் வகுப்புவாதங்களால உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னும், இதுல ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அதனால வகுப்புவாத மனப்பான்மை கொண்ட மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க. நாம என்ன செஞ்சாலும் வகுப்புவாத உணர்வுகளுக்கு அடிப்பணைய செய்யறதா இருக்கக்கூடாதுன்னு கடிதத்துல குறிப்பிட்டு இருக்காரு. போஸ் இந்த பாடலை ஆதரிச்சாலும் வந்தே மாதரம் பாடலினுடைய பிந்தைய சரணங்கள் இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கு அனுதாபெல்லாம் காட்ட முடியாதுன்னு தாக்கூர் சொல்லியிருக்காரு. நேருவுக்கு எழுதிய கடிதத்துல தாக்கூர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கல்கத்தா காங்கிரஸ் கூட்டத்துக்கு முன்னாடி அந்த பாடலை பாடிய முதல் நபர் நான் தான், அதுல எந்த பிரிவையும் சமூகத்தையும் புண்படுத்துற விதமா நான் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அக்டோபர் 1937 காங்கிரஸ் காரிய கமிட்டி வந்தே மாதரம் குறித்தான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முயற்சி செய்யறாங்க. அதுல முதல் 2 சரணங்கள் நமது தேசிய இயக்கத்தினுடைய உயிருள்ள மற்றும் பிரிக்க முடியாத பகுதியா இருக்கு. பாடலினுடைய மற்ற சரணங்கள் அதிகம் தெரியப்படல, அது எப்பவுமே யாராலுமே பாடப்படல. அதுல சில குறிப்புகள் அப்புறம் இந்தியாவில் உள்ள பிற மத குழுக்களின் சித்தாந்தத்தோடு பொருந்தாத ஒரு மத சித்தாந்தமா இருக்கு. அதனால பாடலினுடைய சில பகுதிகளுக்கு முஸ்லிம் நண்பர்கள் எழுப்பிய ஆட்சேபனைய குழு அங்கீகரிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தேசிய நிகழ்வுகளை பாடப்படுறப்ப முதல் 2 சரணங்களை மட்டும் பாடலை வரையறுக்க குழு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்தே மாதரம் பாடலினுடைய குறுகிய பதிப்பை தேசிய பாடலா ஏத்துக்குச்சு. 1951ஆம் ஆண்டு ராஜேந்திர பிரசாத் முன்மொழிந்தப்ப அரசியலமைப்பு சபையால தேசிய பாடலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட பதிப்பு தான் இப்ப இருக்க வந்தே மாதரம் பாடல். அது மட்டுமில்ல, ஜனகணமன பாடலும் தேசிய கீதமா நியமிக்கப்பட்டிருந்துச்சு. எழுதப்பட்டு 150 ஆண்டுகளுக்கு அப்புறமும் வந்தே மாதரம் அரசியல் விவாத பொருளாகவே இருக்கு. ஆனா இதே நேரம் தேசிய பாடலை சுற்றி எந்த சர்ச்சையும் இல்லை அப்படின்னும், பொது பிரச்சனைகள்ல இருந்து கவனத்தை திசை திருப்பதா அரசாங்கம் இந்த விவாதத்தை பயன்படுத்துதுன்னு எதிர்கட்சிகள் ஒரு பக்கம் குற்றஞ்சாட்டுது. இன்னொரு பக்கம் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்க மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறதுனால தான் இந்த விவாதம் ஒரு முக்கிய பங்கா இருக்கும்னு அரசியல் வல்லுநர்களும் சொல்றாங்க.